வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் இதில் பயிற்சி 1ல் 1ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ, பி மற்றும் சின்னு 3 கணங்கள் இருக்கு. இந்த 3 கணங்களும் விவரித்தல் முறையில் இருக்கு. இதை பட்டியல் முறைக்கு மாத்திட்டு நம்ம கீழ்கண்ட இந்த 2 கூற்றுகளை சரிபார்க்கணும். சரியா? முதல்ல ஏன்ற கணத்தை நம்ம பட்டியல் முறைக்கு மாற்ற போறோம். பாருங்க, ஏன்ற கணம் என்ன பாருங்க. ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். இயல் எண்கள் அப்படின்னா எதுல ஆரம்பிக்கும்? 1ல ஆரம்பிக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இப்படி போய்கிட்டே இருக்கும். நமக்கு ஏன்றது என்ன? 8ஐ விட கம்மியா இருக்கக்கூடிய இயல். அப்ப இந்த 8ஏ வரக்கூடாது. அப்ப 8ஐ விட கம்மியா இருக்குது என்னன்னா பாருங்க, 7, 6, 5, 4, 3, 2, 1. இதான் என்னது? 8ஐ விட சிறிய என்ன எண்கள்? குறைவான இயல் எண்கள். 1 வரும், 2, 3, 4, 5, 6, 7. 8 வராது. 8ஐ விட குறைவானது. சரியா? இப்ப பாருங்க, பி பாருங்க. பின்றது என்ன அப்படின்னா, பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். அப்ப 8 வர 8 விட கம்மியா இருக்க பகா எண்கள் என்ன? 2 பகா எண், 3 பகா எண், 5 பகா எண், 7 பகா எண். பகா எண் அப்படின்னா எதால வகுப்படும்? ஒன்றாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடியது. அப்ப 2 எதால வகுப்படும்? 1ஆல வகுப்படும், 2ஆல வகுப்படும். அதுக்கடுத்து 3 பாருங்க, 1ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும். 5 பாருங்க, 1ஆல் வகுப்படும், 5ஆல் வகுப்படும். அதுக்கடுத்து 7. இதான் என்னது? 8ஐ விட குறைவான பகா எண்கள். அதுக்கு அடுத்தது சி பாருங்க. சின்றது என்ன அப்படின்னா, சி என்பது இரட்டை பகா எண். பகா எண்கள் எல்லாமே இரட்டைப்படை பகா எண். சரியா? பகா எண்கள் எல்லாமே ஒற்றைப்படையா தான் இருக்கும். ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இரட்டைப்படையா இருக்கும். எது அப்படின்னா 2. 2 மட்டும்தான் இரட்டைப்படை பகா எண். சரியா? இப்போ நம்ம கணக்குள்ள போறோம். முதலுது பாருங்க. முதலுது அந்த ஃபார்முலா எடுத்து எழுதிடுவோம். என்ன பாருங்க, ஏ வெட்டு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி. சரியா? இப்போ இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது இடது பக்கம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஸ்டார்ட் பண்ணுவோமா? என்ன இருக்கு? ஏ வெட்டு பி. ஏ வெட்டு பி. ஏன்ற கணத்துல என்ன இருக்கு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. வெட்டு பீன்ற கணத்துல என்ன இருக்கு பாருங்க. 2, 3, 5, 7. சரியா? இப்போ நம்ம வெட்டு கண்டுபிடிக்க போறோம். இன்டர்செக்ஷன். வெட்டு அப்படின்னா 2லயுமே இருக்கணும். பாருங்க, 2 2லயுமே இருக்கா? 3 பாருங்க, 2லயுமே இருக்கா? 5 பாருங்க, 2லயுமே இருக்கா? 7 பாருங்க, 2லயுமே இருக்கு. அப்ப ஏன்ற கணத்துக்கும் பீன்ற கணத்துக்கும் வெட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது? 2, 3, 5, 7 வருகிறது. சரியா? இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஏ இன்டர்செக்ஷன் பிக்கும் சிக்கும் என்ன கண்டுபிடிக்க போறோம்? கார்ட்டீசியன் பெருக்கல் நம்ம எடுக்க போறோம். இப்போ இந்த ஏ வெட்டு பி எடுத்து அப்படியே எழுதிடலாமா? 2, 3, 5, 7 எழுதிட்டோம். கிராஸ் கார்ட்டீசியன் பெருக்கல் போட்டாச்சு. சி சில என்ன இருக்கு பாருங்க, 2 மட்டும்தான் இருக்கிறது. இப்போ இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்க போறோம். எப்படி எடுப்போம்? 2, 2 2, 2. இங்க 2 எடுத்து இது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்ப 2 அதுக்கு அடுத்து 3 பாருங்க. 3 எடுத்துக்கிட்டு 3, 2. அதுக்கு அடுத்து 5 எடுத்துக்கிட்டு 5, 2. அதுக்கு அடுத்து 7 எடுத்துக்கிட்டு 7, 2. இதான் என்னது? நமக்கு தேவையான இடது பக்கத்தோட ஆன்சர். இப்ப வலது பக்கத்துல முதல்ல என்ன இருக்கு பாருங்க, பிராக்கெட். முதல் பிராக்கெட் என்ன இருக்கு? ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி. அப்ப ஏல என்ன இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7 எழுதிட்டோமா? கிராஸ் சில 2 மட்டும்தான் இருக்கு. பாருங்க, ஏல 1ல இருந்து 7 வரைக்கும், சில 2 மட்டும். இதுக்கு இப்ப நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்க போறோம். எடுத்துடலாமா? 1ல ஆரம்பிங்க. 1, 2 அவ்வளவுதான். ஒன்னே ஒண்ணுதான். சரியா? இப்ப 2, 2
2, 2. அதுக்கு அடுத்து இங்க வாங்க. 3, 2. அதுக்கு அடுத்தது 4, 2. அதுக்கு அடுத்தது 5, 2. அதுக்கு அடுத்தது 6, 2. அதுக்கு அடுத்தது 7, 2. இப்படிதான் எழுதணும். இதான் என்னது? கார்ட்டீசியன் பெருக்கல். ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ பி கிராஸ் சியை நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? பி கிராஸ் சி. பில என்ன இருக்குன்னா 2, 3, 5, 7 இருக்கு. கிராஸ் சில என்ன இருக்கு? வெறும் 2 மட்டும்தான் இருக்கு. பாருங்க, பில 2, 3, 5, 7, சில 2 மட்டும். இதுக்கு இப்ப நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்க போறோம். எடுக்கலாமா? பாருங்க, 2 கொண்டு 2, 2 எழுதிட்டோமா? 3 கொண்டு எழுத போறோம். 3, 2 தான் கார்ட்டீசியன் பெருக்கல். 3, 2. அதுக்கு அடுத்தது 5, 2. அதுக்கு அடுத்தது 7, 2. சரியா? என்ன செஞ்சிட்டோம்? பி கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏ கிராஸ் சிக்கும் பி கிராஸ் சிக்கு என்ன கண்டுபிடிக்க போறோம்? வெட்டு கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, ஏ கிராஸ் சி வெட்டு இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு வெட்டு இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னன்னா ரெண்டுலையுமே இருக்கக்கூடியதை எழுதணும். எது ரெண்டுலையுமே இருக்கு? பாருங்க, 1, 2 இங்க இருக்கு, இங்க இல்ல. இப்போ 2, 2 இருக்கு. 3, 2 இருக்கு. 4, 2 இங்க இருக்கு, இங்க இல்ல. அப்ப 5, 2 பாருங்க, ரெண்டுலையுமே இருக்கா? அதுக்கு அடுத்தது 7, 2 பாருங்க, ரெண்டுலையுமே இருக்கு. இந்த 4 உறுப்புகள் மட்டும்தான் ரெண்டுலையுமே இருக்கு. அதை மட்டும் எடுத்து எழுதிக்கிட்டா போதும். என்னென்ன? 2, 2. அதுக்கு அடுத்தது 3, 2. 2, 2, 3, 2. அதுக்கு அடுத்தது 5, 2. அதுக்கு அடுத்தது 7, நான் பென்சிலை வட்டம் போட்டிருக்கேன் இல்லையா, அது மட்டும்தான். இதான் என்னது? ரெண்டாவது இது. இப்போ 2 ஆன்சர் நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? பாருங்க, முதல் ஆன்சர் 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 ரெண்டும் சமமா இருக்கு. இதை மறக்காம எழுதணும். என்ன எழுதுவீங்க? 1 மற்றும் 2 எது சரிபார்க்கப்பட்டது? அந்த ஃபார்முலா அப்படியே எழுதுங்க. ஏ வெட்டு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி என்பது சரிபார்க்கப்பட்டது. நம்ம இதுல 2 கணக்கு இருந்துச்சு இல்லையா? முதல் கணக்கை முடிச்சிட்டோம். ரெண்டாவது ஆரம்பிக்கலாமா? இருங்க, நான் பேப்பர் எடுத்துட்டேன். இப்போ இந்த ரெண்டாவது சமன்பாட்டை எடுத்து எழுதுவோம். ரெண்டாவது கூற்று சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்கன்னு அந்த ஃபார்முலா எடுத்து எழுதுவோம். பாருங்க, ரெண்டாவது இதுல ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். முதல்ல இடது பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம முதல்ல இது பண்ண போறது என்னது? பிராக்கெட்ஸ். பிராக்கெட்ல என்ன இருக்கு பாருங்க, பி மைனஸ் சி இருக்கு. பி மைனஸ் சி. அப்போ இந்த இடத்துல பாருங்க, முதல்ல பீன்ற கணத்தை எடுத்து எழுதுவோமா? பீன்ற கணத்துல என்ன இருக்கு? 2, 3, 5, 7 இருக்கு. 2, 3, 5, 7 மைனஸ் சில என்ன இருக்குன்னா 2. இப்ப பாருங்க, பி மைனஸ் சி. அப்ப என்ன அர்த்தம்னா பில மட்டும்தான் இருக்கணும், சில இருக்கக்கூடாது. அப்ப பாருங்க, இந்த 2 பாருங்க, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப 2 வராது. எதுல மட்டும்தான் இருக்கணும்? பில மட்டும்தான் இருக்கணும். 3 பாருங்க, பில மட்டும்தான் இருக்கு. 5 பாருங்க, பில மட்டும்தான் இருக்கு. 7 பாருங்க, பில மட்டும்தான் இருக்கு. இதான் என்னது? பி மைனஸ் சி. முதல்ல என்ன இருக்கோ அதுல மட்டும்தான் இருக்கணும், ரெண்டாவதுல இருக்கக்கூடாது. இந்த 2 இருக்கு இல்லையா, ரெண்டுலயுமே இருக்கு, அப்ப வராது. பில மட்டும் இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதியாச்சு. இதான் பி மைனஸ் சி. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு, இப்ப பாருங்க, ஏன்ற கணத்துல என்ன இருக்கு பாருங்க, 1, 2, 3 இருந்து 7 வரைக்கும் இருக்கு. அப்படியே எடுத்து எழுதுவோமா? 1, 2, 3,
4 5 6 7 கிராஸ் பி மைனஸ் சில பாருங்க 3 5 7 இருக்கு. இப்போ இது ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்க போறோம். இதுல 7 இருக்கு, இதுல 3, மொத்தம் 21 உறுப்புகள் வரும். எதையும் விட்டுறக்கூடாது, ரொம்ப கவனமா எழுதணும். முதல்ல 7 ஆரம்பிக்க போறோம், 1ல ஆரம்பிக்க போறோம். 1,3 1,5 1,7 எழுதுமா? 1,3 1,5 1,7 2ல ஆரம்பிக்க போறோம். 2,3 2,5 2,7 2,3 2,5 2,7 சரியா? இப்ப 3ல ஆரம்பிக்க போறோம். என்ன வரும்? 3,3 3,5 3,7 எழுதிட்டோமா? 3,3 3,5 3,7. இப்ப 4ல ஆரம்பிக்க போறோம். 4,3 4,5 4,7 4,3 4,5 4,7. இப்ப 5ல ஆரம்பிக்க போறோம். 5,3 5,5 5,7 எழுதுங்க. 5,3 5,5 5,7. இப்ப 6ல ஆரம்பிக்க போறோம். 6,3 6,5 6,7. கடைசியில 7ல ஆரம்பிக்க போறோம். 7,3 7,5 7,7 7,3 7,5 7,7. இதான் என்னது? நமக்கு தேவையான A கிராஸ் B மைனஸ் C. எதோட ஆன்சர்? இடது பக்கத்தோட ஆன்சர். இப்ப வலது பக்கம் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடுல முதல்ல நம்ம A கிராஸ் B கண்டுபிடிக்கணும். ஏக்கும் பிக்கும் என்ன எடுக்க போறோம்? கிராஸ் எடுக்க போறோம். கார்ட்டீசியன் பெருக்கல் A கிராஸ் B. ஏல என்ன இருக்கு? 1 2 3 4 5 6 7 இருக்கு. கிராஸ் பில என்ன இருக்குன்னா 2 3 5 7 இருக்கு. அதானே இருக்கு. செக் பண்ணிடுமா? பாருங்க, 7 இருக்கு, பில இருக்கு. எடுத்து எழுதிட்டோம். இப்போ ரெண்டுக்கும் கிராஸ் பெருக்கல் எழுத போறோம். கவனமா பாருங்க. இதுல 7 உறுப்புகள் இருக்கு, இதுல 4 உறுப்புகள் இருக்கு. எழுதினாங்க 28 உறுப்புகள் நம்ம எழுதணும். எழுதிடலாமா? பாருங்க, முதல்ல 1ல ஆரம்பிக்க போறோம். 1,2 1,3 1,5 1,7 எழுதுமா? 1,2 1,3 1,5 1,7. 2ல ஆரம்பிக்க போறோம். 2,3 2,5 2,7 2,2 முதல்ல சரியா? 2,2 2,3 2,5 2,7. இப்ப 3ல ஆரம்பிக்க போறோம். 3,2 3,3 3,5 3,7 எழுதுமா? 3,2 3,3 3,5 3,7. இப்ப 4ல ஆரம்பிச்சோம்னா 4,2 4,3 4,5 4,7 எழுதுங்க. 4,2 4,3 4,5 4,7 முடிச்சிட்டோமா? இப்போ 5ல ஆரம்பிக்க போறோம். 5,2 5,3 5,5 5,7 எழுதுங்க. 5,2 5,3 5,5 5,7. இப்ப 6ல ஆரம்பிக்க போறோம். 6,2 6,3 6,5 6,7 எழுதுங்க. 6,2 6,3 6,5 6,7. கடைசியில 7ல ஆரம்பிக்க போறோம். 7,2 7,3 7,5 7,7 எழுதிருமா? 7,2 7,3 7,5 7,7. இதான் என்னது? A கிராஸ் B. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த ஃபார்முலால இருந்து A கிராஸ் C-ய கண்டுபிடிக்க போறோம். A கிராஸ் C. ஏல என்ன இருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 6 7 இருக்கு. கிராஸ் சில என்ன இருக்குன்னா 2 மட்டும் இருக்கு. செக் பண்ணிடுவோமா? பாருங்க,
ஏல 1ல இருந்து 7 வரைக்கும், சில 2 மட்டும்தான். இப்போ இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்துருவோமா? ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம் பாருங்க. எப்படி எடுக்கணும்? 1ல ஆரம்பிக்க போறோம். 1,2 2,2 3,2 எழுதிக்கலாம் பாருங்க. முதல்ல 1 1,2 சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க 2,2 அதுக்கு அடுத்தது 3,2 ஏன்னா அதுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. 3,2 அதுக்கு அடுத்தது 4,2 அதுக்கு அடுத்தது 5,2 அதுக்கு அடுத்தது 6,2 அதுக்கு அடுத்தது 7,2 சரியா? நம்ம ஏ கிராஸ் சியை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டுக்கும் நம்ம என்ன செய்யணும்? மைனஸ். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. மைனஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்க, ஏ கிராஸ் பில இருக்கணும், இதுல இருக்கணும், இதுல இருக்கக்கூடாது. சரியா? கவனமா எடுத்துடணும். இதுல மட்டும்தான் இருக்கணும். இப்போ முதல்ல பாருங்க 1,2 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, அப்ப இது வராது. அப்போ அதுக்கு அடுத்து பாருங்க 2,2 பாருங்க, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, அப்ப இதுவும் வராது. 3,2 பாருங்க, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, அப்ப இது வராது. 4,2 பாருங்க, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, வர ரெண்டுலயுமே இருக்கிறது வரக்கூடாது. 5,2 பாருங்க, எங்க இருக்கு? இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, அப்ப இந்த 5,2 வராது. 6,2 பாருங்க, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, வராது. 7,2 பாருங்க, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் வராது. அதாவது எதுல மட்டும்தான்? ஏ கிராஸ் பில மட்டும்தான் இருக்கணும், இதுல இருக்கக்கூடாது. அப்போ இந்த நாம தப்பு போட்டிருக்கோம் பாருங்க. 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2 இது எங்க இருக்கு? இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. நமக்கு எதுல மட்டும்? இதுல மட்டும்தான் இருக்கணும், ஏ கிராஸ் பில மட்டும்தான் இருக்கணும். அப்போ இந்த 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2 இத விட்டுட்டு மிச்சதை அப்படியே எடுத்து எழுத போறேன். எழுதுவோமா? முதல்ல என்ன வந்துடும் நமக்கு? 1,3 வரும், 1,5 வரும், 1,7 வரும். இந்த 2,2 வராது. அதுக்கு அடுத்தது 2,3 வரும், 2,5 வரும், 2,7 வரும். அப்படிங்க வாங்க. இந்த 3,2 வராது. அதுக்கடுத்து என்ன வரும்? இந்த 3,3 வரும், 3,5 வரும், 3,7 வரும், 4,2 வராது. ஏன்னா இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, வராது. அதுக்கடுத்து என்ன எதுல ஆரம்பிப்போம்? 4,3 வரும், அதுக்கடுத்தது 4,5 வரும், அதுக்கடுத்தது 4,7 வரும். அதுக்கு 5,2 வராது. ஏன்னா இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ எது? அதுக்கடுத்து என்னது? 5,3 வரும், 5,5 வரும், 5,7 வரும். அதுக்கடுத்து 6,2 வராது. ஏன்னா இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ 6,3 வரும், 6,5 வரும், 6,7 வரும். அதுக்கடுத்து 7,2 வராது. அப்போ அதை விட்டுட்டோம்னா என்ன வரும்? 7,3 வரும், 7,5 வரும், 7,7 வரும். இதான் என்னது? நமக்கு தேவையான வலது பக்கத்தோட ஆன்சர். இப்ப எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? 1 2 சமமா இருக்கான்னு. 1 இங்க இருக்கு பாருங்க, இதான் 1. 1 3 1 5 1 7 இருக்கா? 1 3 1 5 1 7. அதுக்கு அடுத்து 2 3 2 5 2 7 இருக்கா? பாருங்க 2 3 2 5 2 7. அதுக்கு அடுத்து பாருங்க 3 3 3 5 3 7 இருக்கா? 3 3 3 5 3 7. அதுக்கு அடுத்தது 4 3 4 5 4 7 இருக்கா? பாருங்க 4 3 4 5 4 7. அதுக்கு அடுத்தது 5 3 5 5 5 7 இருக்கா? 5 3 5 5 5 7 இருக்கு. அதுக்கு அடுத்தது 6 3 6 5 6 7 இருக்கா? 6 3 6 5 6 7 இருக்கு. அதுக்கு அடுத்தது 7 3 7 5 7 7. 7 3 7 5 7 7 இருக்கு. எல்லாமே இருக்கு. அப்போ கணக்கு முடிச்சிடலாமா? எப்படி எழுதணும்? மறக்காம இதை எழுதணும். 1 மற்றும் 2 அந்த சமன்பாடு, அந்த ஃபார்முலா, அந்த கூற்று இருக்கா, அதை எடுத்து அப்படியே எடுத்து எழுதுங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ்
b minus c equal to a cross b minus a cross c என்பது சரிபார்க்கப்பட்டது. இத கண்டிப்பா எழுதணும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.